திரு இருதய ஆண்டவர் பசிலிக்கா 116ஆம் ஆண்டு பங்கு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பங்கை நிறுவிய நாள் 27/1/1908. 116ஆம் ஆண்டு பங்கு தினத்தை கொண்டாடுகிற இன்றைய நாள் 27/1/2024. என் பங்கில் என் பங்கு. அன்புடன் அழைக்கிறோம், காணுங்கள். பிரான்ஸ் நாட்டில் மாநகரில் அமைந்துள்ள மோன் மார்த்தர் என்ற இயேசுவின் தூய இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட திருத்தலத்தை மையமாக கொண்டு உலகெங்கிலும் 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இயேசுவின் திரு இருதய பக்தி வளர்ச்சி பெற்றது. இந்தியாவிலும் இப்பக்தி வளர 1876இல் மைசூர் மறை மாநிலம் தூய இதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. பேராயர் மேதகு காந்தி ஆண்டகை பேராலயத்தில் இடம் இன்மை காரணமாகவும் தூய இதய ஆண்டவர் பக்தி பெயருக்கு காரணமாகவும் இயேசுவின் தூய இதயத்திற்கென்று தனி ஒரு ஆலயம் புதுவையில் எழுப்பப்பட வேண்டும், அது பாரிஸ் நகர மோன் மார்த்தருக்கு ஈடாக விளங்க வேண்டும் என்று எண்ணினார். ஆலயம் அழகு வாய்ந்ததாகவும் நுண்கலை செறிவுடையதாகவும் அமைய வேண்டும் என்றும் விரும்பினார். இக்காலங்களில் புதுவை மறை மாவட்டத்தில் பல கோயில்களை கட்டி எழுப்பிய கட்டடக்கலை சிற்பி அருட்திரு தெலஸ்போர் வெல்டர் அடிகளார் புதிய கோவிலின் கட்டிட வரை படைத்தையும் திட்டத்தையும் பேராயரின் ஆவல்படி தீட்டினார். அன்றைய பேராலய பங்கு தந்தையாக திகழ்ந்த அருள் திரு போர்க்குவின் பெரும் உடல் உழைப்பால் வெல்டர் அடிகளாரின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட தொடங்கின. ஆலய அமைப்பினை பாருங்கள். இந்த கோவில் லத்தீன் சிலுவை வடிவமைப்பும் கோத்திக் கலை திறனும் கொண்டது. 50 மீட்டர் நீளமும் 48 மீட்டர் அகலமும் 18 மீட்டர் உயரமும் கொண்ட இவ்வாலயத்தை 24 மிக பெரிய தூண்கள் தாங்கி நிற்கின்றன. 1897-98 புதுவையில் நிலவிய கடும் பஞ்சத்தால் பேராலயத்தின் கருவூலம் மிக குறைந்திருந்ததாலும் கட்டிட செலவுகள் மிக அதிகமாக இருந்ததாலும் ஆலயத்திற்கான இடம் முழுமையாக கிடைக்க பெறாததினாலும் அன்றைய சூழலில் கட்டடத்திற்கான செங்கற்களின் பற்றாக்குறையினாலும் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் 1902இல் நாட்டப்பட்டு சிறிய இடைவேளைக்கு பின் வெல்டர் அடிகளாரின் அருட்பார்வையில் இவ்வாலயம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஆலயத்தின் தோற்றம், அன்றைய தோற்றம். சாங்டிஃபிகாவி லோகம் இஸ்தும் யுத்சிப் கோரேமியம் பேபி. ஆலயத்தின் வாயிலை நெருங்கும் பொழுது நம்முன் கல்லின் மேல் எழுதப்பட்ட ஒரு வசனம் தெரிகிறது. விவிலியத்தின் முதல் அரசர் நூலில் 9:3 காணப்படும் வார்த்தைகளே அவைகள். இவ்வார்த்தைகள் 2ஆம் குறிப்பேடு நூல் 7:16 காணப்படுகின்றது. சாங்டிஃபிகி லோகம் இஸ்தும் யுத்சிப் கோரேமியம் பேபி. இதன் தமிழ் மொழிபெயர்ப்பு, இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன், என் கண்களும் என் இதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்பதே. ஆலயத்தின் வளர்ச்சியை பார்ப்போம். 1902ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்ட பெற்று இக்கோவில் அருள் திரு டெலஸ்போர் வெல்டர் அடிகளாரின் திட்டப்படி அருள் திரு ஆரோக்கியநாதரின் மேற்பார்வையில் 1902 முதல் 1907 வரை கட்டப்பட்டது. கட்டுமான பணிகளின் பொறுப்பாளராக அன்றைய பேராலய பங்குத்தந்தை அருள் திரு போர்க்கே பணியாற்றினார். அருள் திரு டெலஸ்போர் வெல்டர் அடிகளார் இடதுபுறத்தில் தெரிபவர், அருள் திரு போர்க்கே அடிகளார் வலதுபுறத்தில் தெரிபவர். 1907 டிசம்பர் 17ஆம் நாள் பேராயர் மேதகு காந்தி ஆண்டகையால் ஆலயத்தின் ரெக்கை பகுதியில்
முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. இந்த முதல் பீடம் இடதுபுறத்தில் தெரிவது இப்போது சூசேப்பர் பீடமாக அங்கே விளங்கி கொண்டிருக்கின்றது. நற்கருணை பேழை முதலாக இவ்வாலயத்தில் பயன்படுத்தப்பட்டது வலதுபுறத்தில் காண்கின்றோம். 1908 ஜனவரி 27ஆம் நாள் 2300 கிறிஸ்தவர்களை உள்ளடக்கியதாக இவ்வாலயத்தின் புதிய பங்கு உருவாக்கப்பட்டது. கட்டுமான பணிகள் முற்று பெறும் முன் ஜாதியின் பெயரால் சில தடைகள் ஏற்பட்டு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் சில மாதங்களிலேயே தொடங்கப்பட்டது. பங்கு மக்களால் பேராயரின் 1000వ வெள்ளி விழாவின் நினைவாக 1908இல் ஆலய மணி வழங்கப்பட்டு உயர்த்தப்பட்டது. அதை இடதுபுறத்தில் தூணில் காண்கலாம். இதோ வலதுபுறத்தில் இருக்கும் மணி, அதில் 1907 என்ற ஆண்டு குறிக்கப்பட்டிருக்கும். இடதுபுறத்தில் அதன் தெளிவான பார்வை. 1909ஆம் ஆண்டில் கட்டிட பணிகள் நிறைவு பெற்றன. கட்டிட வல்லுநரும் ஆலய சிற்பியுமான அருள் திரு வெல்டர் அடிகளாரும் 15/4/1909 இறையடி எய்தினார். கல்லறை அமைந்துள்ள இடம் இப்பொழுது புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் நெல்லித்தோப்பில் அமைந்திருக்கின்றது. 1946இல் பங்கு தந்தையாக இருந்த உலேசால் அடிகளார் லூர்து நகர் போலவே இங்கேயும் ஒரு கெபி கட்டினார். புதுவை மாநிலத்தின் கோயில்களிலேயே முதல் கோயிலாக கெபி அமைக்கப்பட்டது. நம் தூய இதயாண்டவர் கோவிலில் தான் இந்த லூர்து மாதா கெபி அமைக்கப்பட்டது. 1942இல் இதோ காணலாம். 1975இல் அருட்திரு ராஜா அடிகளார் கருங்கல் பலிபீடம் அமைத்தார் கோயிலின் மையத்தில். இதோ அந்த புகைப்படம். 1985ஆம் ஆண்டு பங்கு தந்தைக்கான புதிய இல்லம் கட்டப்பட அடிக்கல் நாட்டப்பட்டு 25/1/1987இல் திறக்கப்பட்டது. அந்த காட்சி அருட்திரு பி.பி. சேவியர் அடிகளாரின் முயற்சியால் 1987இல் தெய்வீக குருவின் சீட சகோதரிகள் சிஸ்டர் டிசேபிள்ஸ் ஆஃப் டிவைன் மாஸ்டர் பணி நம் பங்கிலே தொடங்கப்பட்டது. அதன் காட்சி அருட்திரு மகிமை ஜெகராஜ் அடிகளாரால் புதிய ஆராதனை கோவில் 1993இல் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. அதன் காட்சி 2005இலிருந்து பங்கில் பொறுப்பேற்ற அருட்திரு ஏ. தாமஸ் அடிகளார் ஆலய புனரமைப்பு பணியை முடுக்கிவிட்டு உள்ளும் புறமும் பொலிவுபடுத்தி அதை உலகறிய செய்தார். அதன் காட்சிகள், அதன் இன்றைய காட்சிகள். வத்திக்கான் திருவழிபாட்டு மற்றும் அருள் அடையாளங்களின் ஆணையம் 24/6/2011 அன்று நம் ஆலயத்தை பசிலிக்காவாக உயர்த்தி ஆணை பிறப்பித்தது. அதன் பிரகடனம் இடதுபுறத்தில். திரு இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் பணியாற்றிய அருட்தந்தையர்களை காண்போம். அருள் திரு வெல்டர் அடிகளார், அருள் திரு கோம்பஸ், அருள் திரு தெனியோ, அருள் திரு ரெனோ, அருள் திரு பிளானா, அருள் திரு கஸ்தோன், அருள் திரு பெர்தே, அருள் திரு உலேசால், அருள் திரு வேளாங்கண்ணி, அருள் திரு ஆபேல், அருட்திரு இருதயம், அருட்திரு ராஜா, அருட்திரு ஞான மாணிக்கம், அருட்திரு ஞான பிரகாசம், அருட்திரு பி.பி. சேவியர், அருட்திரு மரிய சூசை, அருட்திரு ஜெயராஜ் மகிமை, அருட்திரு யாக்கோபு, அருட்திரு ஏ. தாமஸ், அருட்திரு மரிய ஜோசப், அருட்திரு குழந்தை சுவாமி, அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் இப்பொழுது அதிபராக இருப்பவர்.
இணைந்து செயல்படுவோம் வாருவேன். என் பங்கில் என் பங்கு என்ன என்பதை உணர்ந்து. நன்றி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆர்வம் தாங்க முடியல, அதனால தான் ஏஞ்சி வந்துட்டேன். மிக சிறப்பாக இதை செய்திருக்கின்றார்கள். எப்போ ஆரம்பித்தாங்க தெரியுமா? இன்றைக்கி காலையில் தான். அதனால் சிறப்பான படங்கள், அருமையான அந்த குரல் பின்னணி, நம்ம ஃபாதருடைய அந்த கான்செப்ட், அப்புறம் நம்ம வின்சென்ட் 3 நாளாக உடம்பு சரியில்லாத படுத்திருந்தான். இன்றைக்கி துள்ளி குதித்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், இவ்வளவு கூடிய ஒரு சிறிய நேரத்தில் இவ்வளவு ஒரு செறிவான ஒரு படைப்பு உண்மையிலே பாராட்ட வேண்டும். நம்ம சின்ன சாமியார் எந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. போய் நான் தூங்குகிற நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன். அதனால் விதைப்பவன் ஓமை போல தான் விதைக்கிறாங்க, அது பாட்டு வளருது. எப்படி வளருது தெரியல, ஆனால் வளருது. அதே போல் இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக, மிக செருமையாக, அருமையாக இருந்தது. அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக கொஞ்சம் ஜோராக கைத்தட்டி எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, இத்தனை அழகாக மிக சிறப்பாக இதை வடிவமைத்து இதற்கு குரல் கொடுத்த நம்முடைய திருவாளர் கிராசியன் அவர்களுக்கும் அதோடு இணைந்து பணியாற்றிய இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் மிக அழகாக நம்முடைய ரெக்டர் சொன்னது போன்று காலையில் தான் ஆரம்பித்தாங்க, சூப்பராக முடிச்சிட்டாங்க. நம்முடைய பிரிட்டோ அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய வின்சென்ட் அவர்களுக்கும் இந்த ஸ்லைடு இப்போ ஆரம்பித்தாலும் இதை போட்டாலும் இதை முன்னாடி டிசைன் பண்ணி அழகாக நமக்கு கொடுத்தவர் திரு அடைக்கலம் அவர்கள். அடைக்கலம் தான் எங்களுக்கெல்லாம் அடைக்கலம். நான் எந்த நேரத்தில் கேட்டாலும் பேனர் உடனே ரெடி பண்ணிவிடுவார். ஃபாதர் அப்படின்வாரு. இருந்தாலும் சூப்பராக அழகாக நம்ம பார்க்குற இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பேனரையும் அவர்தான் வடிவமைத்தார். இந்த பேனரையும் அவர்தான் வடிவமைத்தார். மிக சிறப்பாக எங்களுக்கெல்லாம் இந்த உடன் உழைத்து இந்த வடிவமைப்பை கொடுத்த அடைக்கலம் மற்றும் இங்கு பணிபுரியக்கூடிய எல்லா நம்முடைய நண்பர்களுக்கு நம்முடைய நன்றியை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அதிபர் தந்தை சொன்னது போன்று இந்த ஆலயம் பங்கு என்பது ஏதோ கட்டிடம், அதை சார்ந்த மற்ற இடங்களோ பொருட்களோ அல்ல. மாறாக நாம் தான் ஆலயம். சர்ச் அப்படின்னு சொன்னாக்க ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ச்சுடைய ஸ்பெல்லிங் CHUR, அப்புறம் CH. யூ ஆர் த சர்ச். எனவே நாம் எல்லாரும் இணைந்தது தான் சர்ச், இந்த பங்கு என்பது. எனவே பங்கிலே பலவிதமான அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அமைப்புகள் சிறப்பாக நம்முடைய அதிபர் தந்தையோடு இணைந்து செயல்படுகின்றது. அவர்களுடைய அறிக்கையை நாம் இப்பொழுது காண்பதற்கு முன்பாக ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆலயத்தை பற்றி மிக அழகாக இந்த ஸ்லைட் ஷோ பார்த்தோம். அதில் நம்ம பேனரில் ஏறக்குறைய பலவிதமான தெரிந்த முகங்கள், பல தெரியாத முகங்கள், இன்னும் பழசான முகங்கள், பழமையான முகங்கள்லாம் இந்த பேனரில் இருக்குது. அதை யாராவது கரெக்டாக நான் கேட்குறவங்க சொல்லுவாங்களான்னு பார்ப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? சரி, தெரிஞ்சவங்க நீங்கள் மேலே தைரியத்தோடு வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு பரிசு, உடனடியாக பரிசு கொடுக்கப்படும். சரி, இப்போ யாரு ரெடியாக இருக்கீங்க? பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஃபோட்டோ அது யாருன்னு கேட்போம், அதை கரெக்டாக சொல்லணும். யார் ரெடியாக இருக்கீங்க? கை தூக்குங்க. யார் வேணாலும் வரலாம். யார் ரெடியாக இருக்கீங்க? வாங்க.
அக்கா வாங்க. சும்மா கொசு ஓட்டத்துக்கு கை தூக்குனாங்களாம், நான் வந்து திடீர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, நீங்கள் பிரில்லியன்ட்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தினுடைய பங்காக இதை நம்முடைய கத்தீட்ரலிலிருந்து பிரித்து அங்கே இடம் இல்லாத காரணத்தினாலும் திரு ஆண்டவருடைய பக்தியை வளர்க்க வேண்டும், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் யாருக்கு ஏற்பட்டது? அந்த போட்டோல இருக்காங்க, பங்கை நிறுவியவர், அவருக்கு தான் இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. அவர் பேர் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தெரியல அப்படின்ட்டாங்க. தெரிஞ்சுக்கோ நம்ம எல்லாரும் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். மேதகு ஜோசப் காந்தி ஆண்டகை அவர்கள்தான். நன்றி, உங்களுடைய மனதைரியத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். அடுத்து வேற யாரு வரீங்க? பரவாயில்ல, வாங்க, தப்பானாலும் பரவாயில்ல. நீங்க வரத்தை பார்த்து நான் வாங்க வாங்க, பிள்ளைங்கள்லாம் ரெடியாக இருப்பீங்க, வாங்க. செலினாக்கா வந்து காலையிலேருந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கே போனாங்க தெரியல. வாங்க வாங்கக்கா, மேலே வாங்க. பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன், வாங்க. அக்கா வந்து ஈஸியாக கேட்க சொன்னாங்க, அதனால ஈஸியாகவே கேட்டுருவோம். ஓகே, இந்த பங்கினுடைய முதல் பங்கு தந்தை யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்க பார்த்தா ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் பேரே இல்லை. முதல் பங்கு தந்தை யாருன்னா மூணாவதா இருக்கிறாரு அவருன்றாங்க, என்ன சொல்றது. ஓகே, அவங்க தெரியும், இருந்தாலும் எதுக்கு சின்ன சாமியாருக்கு சிரமம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. யாருன்னு தெரியுமா? வெல்டர் அடிகளார் இந்த ஆலயத்தை கட்டினாரை தவிர அவர் முதல் பங்கு தந்தை கிடையாது. அருட்தந்தை கோம்பஸ் அடிகளார் அவர்கள் தான் இதனுடைய முதல் பங்கு தந்தை. நான் தான் கரெக்டாக 2 பதில் சொல்லியிருக்கேன், பெரிய சாமியார் எனக்கு தான் கிஃப்ட் கொடுப்பாரு. அடுத்தது மூணாவது யார் ரெடியா இருக்கீங்க? வாங்க வாங்க, பரவாயில்ல, யார் ரெடியா இருக்கீங்க? மிஷேல் அண்ணா வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. சரி, இப்ப மிஷேல் அண்ணனுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி. அந்த கடைசியில ஒருத்தர் தாடி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் போட்டோவை பார்த்துருக்கீங்களா? அவர் பேர் தெரியுமா? சொல்லுங்க. அதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு மேல அந்தானு மேல முதல் மேல இருக்கிற யாரு சொல்லுங்க? என்ன மாதிரியே தாடி வச்ச அருள் தந்தை வேளாங்கண்ணி அடிகளார். ஜோரா கைத்தட்டுங்க, சிறப்பா பதில் சொல்லிட்டாரு. அடுத்தது யார் ரெடியா இருக்கீங்களே? ஈஸியா தான் கேட்போம், வாங்க, வா வா, மேல வா, பரவாயில்ல வா. சரி, நல்லா ஸ்டைலாக அழகாக அப்படி கை கட்டிட்டு அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யார் தெரியுமா? பெரிய ஃபாதர். பெரிய ஃபாதருக்கு மேலே வேணாம். சரி, ஓகே, ஈஸியான கேள்வி தான் உங்களுக்கு. பெரிய ஃபாதருக்கு மேலே அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த கார்னரில் நம்ம ஆலயத்தினுடைய டூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒருத்தருடைய ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அவருடைய கல்றை ஆலயத்திற்கு முன்னாடி இருக்குது. அவர் பேர் யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது, நீங்கள் யாரும் வரல. ராஜா
சொல் ராஜா. ராஜா ஃபாதர். ராஜா ஃபாதர் யாருன்னே தெரியல, யாரோ சொன்னாங்கன்ட்டு சொல்றாங்க. ஓகே, சொல்லி கொடுத்து சொன்னாலும் ஃபாதர் அது வேணான்ட்டாரு. ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வரீங்க? கடைசியான கேள்வி. இதுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு, வாங்க பாப்போம். நம்ம வின்சன் தான் ஸ்லைட்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. யாரு ஸ்பெஷல் பிரைஸ்? கடைசி யார் வரீங்க? மேல யார் வரீங்க? யார் வேணாலும் வரலாம், சீக்கிரம் வாங்க. 1 5 4 3 2 1. ரொம்ப ஈஸியா கேட்டுட்டுனாக்க அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. வந்த பிறகுதான் லூர்து அங்கிள் அவர்கள் வருகின்றார்கள். மேல வாங்க. இப்போ அவருக்கு என்ன கேள்வி தெரியுமா? வெயிட்டான கேள்வி ஃபாதர் கேட்க சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப வெயிட்டான கேள்வி கேட்க போறோம். இன்னொன்னு சொன்னேன், வந்துட்ட பிறகு ஐயோ நான் போலேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? இதுக்கு வெயிட்டான ப்ரைஸ் உண்டு. ஆனால் ரொம்ப ஈஸியான கேள்வின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் யாரும் வரல, ஃபீல் பண்ண போறீங்க. நம்முடைய ஆலயத்தினுடைய இத்தனை பங்கு தந்தையர்கள் இருக்கின்றார்கள். இதனுடைய ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய கெபி. அந்த கெபி வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டே இருக்கிறாரு. கெபினோடனே ஏதோ கேள்வி அப்படின்ட்டு அந்த கெபியை வந்து நம்முடைய மறை மாவட்டத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட கெபி. அதனால் இது ஒரு சிறந்த ஒரு கெபி. மாதாட்ட போயிட்டு தினமும் வேண்டிங்க, அதுக்காக தான் சொல்ல வரோம். அதனால் இது முதலாக கட்டப்பட்ட கெபி. அதை கட்டியவர் யாருன்னு கரெக்டாக சொல்லி ஸ்பெஷலான ப்ரைஸை தட்டிட்டு போகக்கூடிய நம்முடைய மூணாவது ஒலேசல் கரெக்டா சொன்னாங்க. கை தட்டுங்க எல்லாரும். ஏங்க இதுல பாதி நான் சொன்னேன், மீதி தான் அவர் சொன்னாரு. இருந்தாலும் அவருக்கு பிரைஸ் உண்டு, வெயிட்டான பிரைஸ் காத்துருக்கு. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நாம் எங்க இருக்கின்றோம், நம்முடைய ஆலயம் எப்படிப்பட்டது, இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய. எனவே காலம் தாழ்த்தாமல் இப்பொழுது நம்முடைய பங்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அனைத்து அமைப்பினையும் நாம் இப்பொழுது வரவிருக்கின்றோம். அதிலே முதலாவதாக நம்முடைய பங்கினுடைய மிக ஆணி வேராக அடித்தளமாக இருப்பது நம்முடைய பங்கு பேரவை. எனவே பங்கு பேரவை பற்றி பகிர்வதற்காக வருகின்றார் நம்முடைய பங்கு பேரவையினுடைய செயலர் திருவாளர் DL நாதன் அவர்கள். அன்போடு வரவேற்கின்றோம். என் பங்கில் என் பங்கு. நமது இறுதி ஆண்டவர் கோவில் 27/1/1908 பங்குத்தலமாக அறிவிக்கப்பட்டது. இன்றுடன் 116 ஆண்டுகள் ஆகின்றது. அதன் பிறகு பல பக்த சபைகளும் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் பங்கு பேரவை இல்லை. 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்திற்கு பிறகு மக்கள் பங்களிக்கும் வகையில் அப்போதைய பங்குத்தந்தை அருட்பணி G. ராஜா அடிகள் 1972 புதியதாக பங்கு பேரவை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக பங்கு பேரவை பற்றி விளக்கமளிக்க அருட்பணி AS அந்தோணிசாமி அவர்களை வரவழைத்து கூட்டம் போட்டு பேரவையின் செயல்பாடுகள் பற்றியும் உறுப்பினர்களின் பங்களிப்பு பற்றியும் விளக்கினார். அதன் பிறகு புதிய பங்கு பேரவையை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. இடையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அதன் பிறகு அருட்தந்தை மகிமை ஜெயராஜ அடிகள் அவர்கள் மீண்டும் புதுப்பிக்கும் பொருட்டு அருட்தந்தை ஏ. சாமிநாதன் அடிகள் அவர்களையும் வரவழைத்து பங்கு பேரவை பற்றியும் பேரவை உறுப்பினர்கள் பங்கு தந்தையுடன் இணைந்து
எவ்வாறு செயல்பட வேண்டும், உறுப்பினர்களின் பங்கில் என்ன என்பது பற்றியும் விளக்கமளிக்க கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு 1990 பங்கு பேரவையை புதுப்பித்தார். அன்று முதல் இன்று வரை மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த பங்கு பேரவையில் 34 உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகின்றது. உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஆர்வமுடனும் பொறுப்புடனும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒத்துழைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என அதிபர் தந்தை எஸ். பிச்சைமுத்து அடிகளார் அவர்கள் அனைவரையும் பாராட்டி வருகின்றார்கள். நாங்களும் பங்கு தந்தையின் ஆலோசனைகளை கேட்டு ஒற்றுமையுடனும் ஆர்வத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இனியும் தொடர்ந்து எங்களது பங்கிற்கு எங்களின் பங்கு சிறப்பாக இருக்கும் என்றும் பங்கு தந்தைக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என்றும், அதே சமயம் பொது நிலையினரும் சேர்ந்து இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பணி செய்து உங்கள் பங்கினை அளிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது மறை மாவட்டத்திலேயே நம் பங்கில் மட்டும்தான் தொடர்ந்து பேரவை செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக அற்புதமாக நம்முடைய பங்கிலே பங்கு பேரவை எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விளக்கினார்கள் நம்முடைய பங்கு பேரவையினுடைய செயலர் அவர்கள். எனவே மீண்டுமாக அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பங்கிலே பங்கு அப்படின்னு சொன்னாக்க அதில் சிறப்பான ஒன்று திருப்பலி கொண்டாட்டங்கள், அதே போல திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள். இதெல்லாம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் ஒரு திட்டமிடல் அவசியம். எனவே அது எவ்வாறு நம்முடைய பங்கிலே திருவழிபாட்டு குழு செயல்படுகிறது என்பதை விளக்க வருகின்றார்கள் நம்முடைய திருவாளர் லூர்து அவர்கள். அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வின் உச்சமும் ஊற்றுமாக இருப்பது நற்கருணை. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை சிறப்பாகவும் சரியாகவும் தகுந்த விதத்தில் ஒருங்கிணைந்து கொண்டாட உறுதுணையாக இருப்பது திருவழிபாடு. கிறிஸ்துவின் மறைபொருளையும் உண்மை திருச்சபையின் சரியான இயல்பையும் தம் வாழ்வின் வழியாக கிறிஸ்தவர்களாகிய நாம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த திருவழிபாடு மிக சிறந்த விதத்தில் பயன்படுகிறது. கிறிஸ்துவ வாழ்வு நாளுக்கு நாள் வளர்க்கப்பட்டது. மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்ட கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட யாவரும் ஒன்றிணைந்து செயல்பட மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த திருவழிபாடு. வெல் பிகினிங் ஆஃப் டன் என்பதற்கேற்ப இந்த சரியான திட்டத்திலோடு எதிர்வரும் ஒவ்வொரு வார திருவழிபாடு நிகழ்வுகளை முன்கூட்டியே கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 7 மணிக்கு நம் அதிபர் தந்தையின் ஆலோசனையோடும் உதவி பங்கு தந்தை வழிகாட்டுதலோடும் திருவழிபாட்டு குழுவின் உறுப்பினர்கள், இளைஞர், முதியவர், அருட்சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு திருவழிபாட்டு நிகழ்வுகளையும் நேர்த்தியாக கொண்டாட திட்டமிடுகின்றோம் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இத்தருணத்தில் அறிக்கையிடுகின்றோம். இந்த திருவழிபாட்டு குழு கூட்டம் கடந்த 15 ஆண்டுகளாக தொய்வில்லாமல் தொடர்ந்து நமது பசிலிக்காவில் நடைபெற்று கொண்டு வருவதை மீண்டும் பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நமது அதிபர் பேரூர்த்தந்தை பிச்சைமுத்து இந்த கூட்டத்தை மிகவும் முக்கியத்துவம் தெரிந்து அதனை வாரம் வாரம் நடத்தி வருவதை பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நம்முடைய பங்கிலே செயல்படுகிறது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்த நம்முடைய திருவாளர் லூர்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பங்கிலே மிக உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளிலே ஒன்றாக இருப்பது புனித வின்சென்ட் தே பால் சபை. அதனுடைய அம்சம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை எடுத்துரைக்க வருகின்றார் நம்முடைய வின்சென்ட் தே பால் சபையினுடைய தலைவர் திரு ரெமோ அவர்கள். அன்போடு வரவேற்கின்றோம். மாலை வணக்கம். பசிலிக்காவினுடைய 116ஆம் ஆண்டு விழா. இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தை அதிபர் தந்தையுமான திரு பிச்சைமுத்து அடிகளார் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கொண்டிருக்கும் அருட்தந்தையர்களையும் துணை பங்கு தந்தையையும் ஆன்மகுரு அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த வின்சென்ட் தெபால் சபை 1946ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. புதுவையிலேயே முதலாக இவ்வாலயத்தில்தான் இப்பங்குகளில்தான் இச்சபையானது தொடங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலே பிரெஞ்சு ஆர்மியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான சகோதரர்கள் தான் இதை தொடங்கி அவர்களோடு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதன் வழியாகவே கிட்டத்தட்ட இப்பொழுது கடந்த 77 ஆண்டுகள் இச்சபையானது இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது வளர்வதற்கு உதவிய அருட்தந்தையர்களை நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அனுமதியும் ஆலோசனையும் இல்லை என்றால் இச்சபை இங்கே வளராது. ஆகவே இச்சபையை வளர்வதற்கு ஒத்துழைப்பும் ஆலோசனைகளையும் அனுமதியும் கொடுத்து வளர்த்திய அனைத்து பங்கு தந்தையர்களையும் நாங்கள் இங்கே நினைவு கூறுகின்றோம். மேலும் இச்சபையானது சிறப்புடன் நடைபெறுவதற்கு எங்களுக்கு, அதாவது இந்த சபையை எத்தியன் கிளை சபைக்காக மக்கள் பல வழிகளிலே உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவியானது தான் இச்சபையுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இச்சபையின் வளர்ச்சியிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளை இப்பொழுது உங்கள் முன்னிலையை வாசிக்கின்றோம். இச்சபை எத்தியன் கிளை சபையினுடைய மாதாந்திர கூட்டம் 2 கூட்டங்கள் இங்கே நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தவறாமல் 15 நபர்கள் பங்கேற்கிறார்கள். மாதந்தோறும் 12 தத்து குடும்பங்களுக்கு ரூபாய் 500 வீதமும் 5 கிலோ அரிசியும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 9 ஆண்டுகளாக இரவு உணவு 20 நபர்களுக்கு இங்கே வழங்கி வருகிறோம். இந்த 9 ஆண்டுகள் இந்த இரவு உணவு வழங்குவது தொய்வில்லாமல் சென்று கொண்டிருப்பதற்கு, இதற்கு உதவி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நன்கொடையாளர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருடத்தில் கல்வி நிதி 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2000 வீதம் வழங்கி வருகிறோம். ஆண்டுதோறும் திரு இருதய ஆண்டவர் பசிலிக்கா திருவிழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடத்தி வருகிறோம். புனித வாரத்தில் குருத்து ஞாயிறின் போது சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து ஆதரவற்ற இல்லங்கள் அல்லது முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருள் உதவியும் மதிய உணவும் வழங்கி வருகிறோம். புனித வெள்ளி அன்று சிலுவை பாதை நிகழ்வுகள் முடிந்த பின்பு நோன்பு கஞ்சி வழங்கி வருகிறோம். அக்டோபர் மாதத்தில் முதல் ஞாயிறன்று பங்கு தந்தையின் அனுமதியுடன் ஆலய வளாகத்தில் அனைத்து திருப்பலிகளின் முடிவிலும் மடிப்பிச்சை எடுத்து வருகிறோம். மறைபறுப்பு ஞாயிறை முன்னிட்டு சபையின் சார்பாக உணவு விழா நடத்தி அதில் வரும் பணத்தை பங்கு தந்தையிடம் நன்கொடையாக அளிக்கப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் கல்லறை விழாவை முன்னிட்டு முதல் வாரத்தில் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு திருப்பலியும் கல்லறை சந்திப்பும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு புதுவை மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட 7 கிராமங்களை தேர்வு செய்து 300 குடும்பங்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களோடு கிறிஸ்து பகிர்வை கொண்டாடி வருகிறோம். அதைத் தொடர்ந்து சபையின் ஆண்டு விழாவும் கிறிஸ்து பிறப்பு விழாவையும் முன்னிட்டு தத்து குடும்பங்களுக்கும் இரவு உணவு அருந்துபவர்களுக்கும் பீடர் சிறார்கள், ஆலய பணியாளர்கள் என்று 150 பேருக்கு புத்தாடை வழங்கப்படுகிறது. பெடரிக் ஓசானா விழாவை முன்னிட்டு உபகாரில் நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேற்றவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வின்சென்ட் தெபால் நினைவு நாளை முன்னிட்டு 12 தத்து குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களும் இரவு உணவு அருந்துபவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவசர உதவியாக இரத்தம் தேவைப்படுவோருக்கு உறுப்பினர்கள் வழியாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த வருடத்திலிருந்து சென்ற வருடத்திலிருந்து புதிதாக ஒரு செயல்பாடை செயல்படுத்துவதற்காக பங்கு தந்தையினுடைய அனுமதியுடன் குருத்துவ மாணவர்களை
நாங்கள் தேர்வு செய்து படிக்க வைப்பதற்காக பங்கு தந்து அனுமதியோடு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு அவர்களுக்கு 12,000 ரூபாய் 7 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை பொது மருத்துவ முகாம் அல்லது கண் சிகிச்சை முகாம் பங்கு தந்தையின் அனுமதியுடன் நடத்தி வருகிறோம். இப்பேற்பட்ட பிறரன்பு இந்த பணிகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஆலோசனைகளையும் ஊக்கமும் ஒத்துழைப்பும் உடனிருப்பும் கொடுத்து கொண்டிருக்கும் அதிபர் தந்தை அவர்களுக்கும் உடனிருந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற பங்கு தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்வேளையிலே நன்கொடையாளர்களை மனமுவந்து நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இச்சபையினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் அவர்களுடைய அருட்பணியால் தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் செய்ய முடிகிறது என்பதையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் நன்றி கூறி இவ்வாய்ப்பை தந்த பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பால் சபை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நன்கொடைகள் எதுவாக இருந்தாலும் என் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ கொடுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற நன்கொடை ஒவ்வொன்றும் அதற்குரிய ஒரு இடத்திலே போய் சேருகிறது, அந்த பணியை நிறைவேற்றுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணக்கு கரெக்டாக இருக்குது, ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குது. அதுக்கு நான் கேரண்டி, நான் பொறுப்பு. எனவே தாராளமாக கொடுங்கள். வின்சென்தியர்கள் அதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையை அவர்கள் தருவார்கள். எனவே தாராள உள்ளத்தோடு அவர்களை அந்த பணியை தாங்குமாறு இந்த நேரத்தில் அவர்கள் சார்பாக உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எமது பங்கில் அமர்ந்திருக்கும் எமது தந்தையர்களுக்கும் பொது நிலையினருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். எங்களது வின்சென்ட் தே பால் பெண்கள் கிளை சபையானது 1985ஆம் ஆண்டு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதன் பிறகு பல தலைவர்கள் பொறுப்பேற்று இச்சபையை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் சபையில் பல நல்ல செயல்கள், அதாவது தத்து குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை மடங்கள், கிராமங்கள், இன்னும் பல இடங்களிற்கு சென்று கிறிஸ்மஸ் தவக்காலங்களில் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை என்னவென்று தெரிந்து உதவி செய்து வருகிறோம். மேலும் இன்னும் நிறைய சொல்வதற்கு எங்களுக்கு நேரம் பற்றவில்லை. ஆகையால் எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றியும், உதவ போவவர்களுக்கு நன்றியும், இதயம் கனிந்த நன்றியும், மேலும் வாய்ப்பினை கொடுத்த எமது பங்கு தந்தையருக்கு துணை தந்தையருக்கும் நன்றி கூறிக்கொண்டு என் பங்கில் என் பங்கை நன்றாக செய்து முடிப்பேன் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பங்கிலே வின்சென்ட் தே பால் சபையினுடைய பங்கு என்ன, எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக எடுத்துரைத்த திருவாளர் ரெமோ அப்புறம் செல்வமேரி அக்கா இவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அருட்சகோதரிகள் அவர்கள் நம்முடைய பங்கிலே ஆன்மீக காரியங்களுக்கு மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே வாங்க சிஸ்டர். அருட்சகோதரிகள் சார்பாக நம்முடைய சிஸ்டர்ஸ் டிசைபிள்ஸ் ஆஃப் டிவைன் மாஸ்டர் நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய இந்த அருட்சகோதரிகள் எல்லாருடைய சார்பாக அருட்சகோதரி ஆக்னஸ் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பங்களிப்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்க வருகின்றார்கள். அன்போடு வரவேற்கின்றோம். என் பங்கில் என் பங்கு. நாங்கள் தெய்வ குருவின் சீடர்கள் சபையை சேர்ந்தவர்கள். எங்கள் முதல் பணி திவ்ய நற்கருணை ஆராதனை செய்து ஒவ்வொரு அருள் சகோதரியும் 1.5 மணி நேரம் திவ்ய நற்கருணை முன் ஆராதனை செய்கிறோம். இது பலவித கருத்துகளுக்காகவும் ஜெபிக்கின்ற பணியாகும். திருச்சபைக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் நோயாளர்களுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் பொதுமக்களின் ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் இறை அழைத்தலுக்காகவும் நாட்டில் நடக்கும் எல்லா தீய செயல்களும் விரைவில் முடிந்து நல்ல சமாதானம் நிலவும் வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருமண தயாரிப்பு
வகுப்புகளை நடத்தவும், திருவிருந்து உறுதி பூசுதல் அருட்சாதனங்களை பெறுவதற்கு முன் தயாரிப்புக்காக ஞான உபதேசம் கற்றுக் கொடுக்கவும், பிற மனதினருக்கு கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவ மதத்தில் சேர்ப்பதும், எல்லா திருப்பலிகளிலும் நற்கருணை வழங்குவதும், நோயுற்றவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று நற்கருணை வழங்குதல், திருப்புகழ் மாலை வாசிப்பது, நற்கருணை கோவிலில் சுத்தம் செய்வதும், பூக்களை தண்ணீர் ஊற்றி பாதுகாப்பும், திருப்பலிக்கு பயன்படுத்தும் துணிகளை சுத்தப்படுத்துவதும் மற்றும் கோவிலுக்கு தேவையான பொருட்களை செய்து விற்பனைக்காக திருப்பணி மையத்தில் வைத்து எல்லா மக்களுக்கும் அதன் மூலமாக நற்செய்தியை அறிவிக்கவும், இயேசுவை வெளிப்படுத்தவும் இங்கு நாங்கள் செய்யும் முக்கிய பணிகளாகும். இந்த பணிகள் எல்லாம் நாங்கள் சிறப்புற செய்ய எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். 3 சபைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சபையும் அவங்களும் சிறப்பான பணியாற்றுறாங்க, ஒன்றும் தவறில்லை. ஒருத்தர் மட்டும் நாம் மையப்படுத்தலை, எல்லா அருட்சகோதரிகளுக்கும் நாம் நன்றி சொல்கின்றோம். இவங்க நம்ம கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறாங்க என்றதுனால அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். மற்ற க்ளூனி அருட்சகோதரிகள் அங்கே இருக்கிற கேம்பஸுக்கு அவங்க தான் ராணி, அவங்க தான் எல்லாமே. அதனால் துப்ராய்பேட் முழுசும் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார்கள். நம்முடைய கொன்சாகா அருட்சகோதரிகளும் நமக்கு எல்லா உதவிகளும் செய்கிறார்கள். எனவே யாரையும் விடவில்லை, எல்லோரையும் நினைவு கூர்ந்து எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகின்றோம். சேவையை அங்கீகரித்து அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். மூவது இறைவனுக்கு நன்றி. மரியை வாழ்க. நமது திரு இறுதி ஆண்டவர் கோவிலை பங்காக ஏற்படுத்தப்பட்ட தினத்தை சிறப்பித்து கொண்டிருக்கும் அதிபர் தந்தை, ஆன்மகுரு, உதவி பங்கு தந்தை, சிறப்பிக்க வந்திருக்கும் தந்தையர் அனைவருக்கும், சகோதரிகள் அனைவருக்கும், பங்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பங்கு என்று மரியாயின் சேனை 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை இருதயம் அவர்கள் உதவியோடு நடைபெற்றது. எங்கள் சேவைகள் குடும்ப சந்திப்பு, மருத்துவமனை சந்திப்பு, வீட்டின் நோயாளிகளை சந்திப்பது, பிரிந்த குடும்பங்களை சந்தித்து ஒன்று சேர்த்து வைப்பது, குடும்போதையில் பழக்கத்தில் இருப்பவருக்கு மனமாற்றத்திற்காக ஜெபிப்பது, பிரிவினை சபை சகோதரர்களை சந்தித்து திருச்சபைக்குள் சேர்த்து, முதியோர் இல்லம் சந்திப்பது, லசார் கோவில் மருத்துவமனை சென்று பார்ப்பது, இன்றும் மருத்துவமனைகள் உள்ள நோயாளிகளை சந்திப்பது போன்ற பணிகளை செய்து வருகிறோம். மேலும் இந்த மரியாயின் சேனை பிரசிடியம் கியூரியாவாக மாற்றுவதற்காக நமது பங்கு தந்தை அதிபர் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இதில் சேனையில் புதிய சேனை சகோதரிகள் சேர வேண்டும் என்றும் பங்கு தந்தை ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே அவர் விருப்பத்துக்காகவும் எங்களுடைய மரியாயின் சேனை தொடர்ந்து நடைபெறவும் புதிய உறுப்பினர்கள் சேர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி டயர்டாக இருக்கீங்களா? சரி, இப்பொழுது உங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக நம்ம பிரான்சுவாக்கா அவருடைய செல்ல பிள்ளைகள் இப்பொழுது நம்ம எல்லாம் உற்சாகத்தில் ஆழ்த்துவதற்காக தங்களுடைய நடனத்தை இப்பொழுது காண்பிக்க வருகின்றார்கள். எனவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே.
போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ, முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவ வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. change the song. வந்துட்டு பிரைட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருப வந்துட்டு கிரேட்டா, சம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே. பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு புட் த சாங். நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். ஆட்டம் முடிஞ்ச மாப்ள, இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம்.
மன்னிக்க மறுக்கவர் மனுஷனும் இல்ல, எட்டி உதைக்க எதிரியும் இல்ல, கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும், இப்போ வந்தாச்சு தன்னை நானே அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்வது திருச்சபை கட்டளையில் கடைசி கட்டளை. அதை நம்ம பங்கு சார்பாக எங்களுடைய சபை சார்பாக நாங்கள் பங்குக்கு என்ன செய்கிறோன்றது ரொம்ப பெருசாலாம் இல்லை, சும்மா எளிமையான ஒரு இது தான். எங்களுடைய சபை புனித பிரான்சிஸ்கன் இல்லற 3ஆம் சபை. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நல்லபடியாக தான் இயங்கி கொண்டிருந்தது. இதில் இருந்தவங்களாம் பெரியவங்களாம் இறந்துட்ட பிறகு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அதோட திரும்ப புத்துயிர் பெற்று 2018ஆம் ஆண்டு புதுப்பிச்சு திரும்ப நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். ரொம்ப பெருசாலாம் செய்யலை. நம்ம பங்கில் இருக்கிற ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு 20 குடும்பம் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம். அப்புறம் பெரிய கான்வென்ட்டு கொன்சங்கா கான்வென்ட்டுக்கு கொஞ்சம் எங்களால் நாங்கள்லாம் ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சோம். அப்புறம் தொழில்நோயாளர்கள் இல்லத்துக்கு போய் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம். இனிமேலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. திரு இறுதி ஆண்டவர் பசிலிக்கா என் பங்கில் என் பங்கு. இன்று திரு ஆண்டவர் பசிலிக்காவின் பங்கு தினம், பேரிஷ் டே என என் பங்கில் என் பங்கு என்று இந்நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். மேடையில் இங்கு அமர்ந்திருக்கும் அருட்தந்தையர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் பீடச் சிறுவர்களின் சார்பில் எங்களது முதற்கண் மாலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 1908ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நமது உயர் மறைமாவட்ட பேராலய பங்கிலிருந்து பிரிந்து புதிய பங்காக ஏற்படுத்தப்பட்ட 116ஆம் ஆண்டு நாளை பங்கு தினம் பேரிஷ் டே விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் பங்கில் என் பங்கு. பங்கு ஒரு பங்குதளம் என்பது ஒரு குட்டி திரு அவையாகும். அதனை வழிநடத்துபவர்கள் பங்கு தந்தையர்கள். பங்கு தந்தையர்களுடன் இணைந்து இறை மக்களாகிய நாமும் பணியாற்றுவது தான் பங்கு சமூகம். ஒரு பங்கில் முக்கிய நிகழ்வு என்பது திருவழிபாட்டு நிகழ்வுகள்தான். இந்த திருவழிபாட்டை அருட்தந்தையர்கள் வழிநடத்த, அருட்தந்தையர்களுக்கு பீடத்தில் உதவி செய்ய என் பங்கில் என் பங்கு என்ற விருது வாக்குக்கேற்ப தற்சமயம் 12 பீடச்சிறுவர்கள் இருக்கிறார்கள். இந்த பீடச்சிறார்கள் அனைவரும் தினமும் எல்லா வேளைகளிலும் நேரத்தோடு வந்து திருப்பலி மற்றும் இதர வழிபாடுகளுக்கு உதவி செய்கிறார்கள். அடியேன் நானும் இங்கு ஒரு பூசோதி பையன்தான். 1973லேருந்து இப்போ பணியில் இருக்கிறேன். இந்த பீட சிறார்கள் அனைவரும் வழிபாடுகளுக்கு உதவி செய்கிறார்கள். என்னுடன் இணைந்து திரு வின்சென்ட் அவர்களும் எனக்கு இணையாக உதவி செய்கிறார். நாங்கள் இருவரும் சேர்ந்து பீட சிறார்களுக்கு
நல்ல ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கி அவர்கள் சிறப்பாக பணிபுரிய வைக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம ஆலோசகராக உதவி பங்கு தந்தை அருட்திரு சின்னப்பன் அவர்கள் எங்களுடன் எல்லா விதத்திலும் நல்ல நட்புடன் பழகி எங்களை வழிநடத்துகிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பங்கு தந்தை பேரருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் சிறப்பாக பணியாற்றி எங்களுக்கு நல்ல ஆன்ம வழிகாட்டியாக உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் என் பங்கில் என் பங்கு என்ற சொல்லை விருதுவாக்காக கொண்டு அவ்வாக்கை பம்பரமாய் சுழன்று ஓய்வறியாமல் பற்பல முயற்சிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து நம் பசிலிக்காவை புதுமை வழிகளில் பல சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார். இவர் செய்யும் நிகழ்வுகளும் ஆச்சரியத்துக்குரியவை. நமது பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் நம் பங்குக்கு கிடைத்ததற்கரிய 2 பொக்கிஷங்கள். ஆகவே பங்கு மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் என் பங்கில் என் பங்கு என்ற எண்ணத்தோடு பங்கு தந்தையர்களுடன் இணைந்து பணிபுரிய, நம் பங்கில் பீட சிறுவர்களாக பணிபுரிய, உங்கள் பிள்ளைகளையும் இதில் பங்கு பெற அனுப்பி இறையாசிர் பெறுங்கள் என்று கூறி தூய கன்னிமரியாவின் பரிந்துரையோடு நம் குட்டி திரு அவையை நம் பங்கை வழிநடத்த மூவொரு இறைவனை மன்றாடுவோம். நன்றி, வணக்கம். பிள்ளைகளை பார்ப்பது மிகுந்த உற்சாகம். நான் ஒரு சின்ன கிராமத்து பங்கில் இருந்தேன், கொம்மேடு, அதான் ஃபஸ்ட்டு பங்கு. ஒரு முறை நாங்கள் 2 நாள் வெளியே போக வேண்டியிருந்தது. அவங்க 2 நாள் அவங்க டூர் போனானுங்க, கொடைக்கானலுக்கு போனானுங்க. அப்பொழுது அதில் ஒரு பையன் கேட்டான், ஃபாதர் நாளைக்கு நீங்கள் எப்படி பூசை வைப்பீங்க அப்படின்னு கேட்டான். ஏன்டா நான் வைப்பேன், இதில் என்னடா இருக்குது? இல்லை நாங்கள் இல்லையே, நாங்கள் இல்லாத நீங்கள் எப்படி பூசை வைப்பீங்க அப்படின்னு கேட்டான். பீடச் சிறுவர்கள் இல்லாமல் திருப்பலி ஆற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு அவனுடைய பணியை உயர்ந்து நினைத்திருக்கிறான். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் சாமியார் சொன்ன மாதிரி பீடத்திற்கு மட்டுமல்ல, எங்களுடைய நெஞ்சத்திற்கும் நெருக்கமான பிள்ளைகள் இவர்கள்தான். நாளைய தலைமுறை இவர்கள்தான். ஜேக்கப் சொன்னார், நான் 1979 இருக்கிறேன், 73 பீடச்சிறுவனாக இருக்கிறேன். இந்த பிள்ளைகளும் அதே போல் நாளைக்கு கடைசி வரைக்கும் இந்த கோயிலோடு ஐக்கியமாக இருப்பாங்க. இதில் எத்தனை குருக்கள் ஆகுவார்கள் எனக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப அலாதியான ஒரு எதிர்பார்ப்பு. 2 பேர் போயிருக்காங்களாம், ஆல்டர் பாய்ஸ்லேருந்து 2 பேர், ஒரு கப்புச்சின், இன்னொருத்தர் செலஸ்டியன், 2 பேரும் போயிருக்காங்க. அதனால் இவங்களெல்லாம் உண்மையாகவே நாம் பாராட்ட வேண்டும். பெற்றோர்களுக்கு மிகுந்த நன்றி. இன்னும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய பேர் அனுப்புங்க. இங்கே அரவீட்டில் இந்த பசங்கள்லாம் எப்பொழுதும் இருக்கிறது, அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவங்கெல்லாம் இல்லைனாக்கா என்னமோ வெறிச்சோடி கிடக்கும். இந்த கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறவங்க தான் நம்ம உயிர் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குருவி கூட எனக்கு பெரிய நியூசன்ஸ் தான், அந்த மீன் குருவி எல்லாம். ஆனால் பிள்ளைகள் இவனுங்க பீடச்சிறுவர்கள், நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள், நான் அவங்கள திட்டவே மாட்டேன், சதப்படவே மாட்டேன், மூஞ்சை காட்டவே மாட்டேன். அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய இடமாக அதை கருதலாம், அவங்களுடைய இல்லமாக எப்பொழுதுமே இருக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு உண்டு. எனவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்க. எங்கள் கூட இருக்கட்டும், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கட்டும். சாமுவேல் போல சிறப்பான பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள். சிம்சோன் போல வலிமையான பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள். ஆண்டவர் இயேசுவை போல அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். எனவே பெற்றோர்களுக்கு நன்றி, அனுப்பி வையுங்கள். இந்த அன்பு பிள்ளைகளை போன்று உங்களுடைய பிள்ளைகளும் நாங்கள் நிச்சயமாக பத்திரமாக நன்றாக வைத்துக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. ஜேக்கப்புக்கு சிறப்பான நன்றி. சில நேரங்களில் நான் ஏதாவது சொன்னால் கூட கரெக்டாக சொல்லுவார். ஃபாதர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். ஏன்னால் பல காலமாக அவர் அந்த பணியில் இருக்கிறதுனால இந்த திருவழிபாடெல்லாம் மிக டிப்டாப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றி, ஆசீர். நம்ம சின்னசாமியாருக்கு இன்னும் சிறப்பானது என்னென்றால், நான் எப்போதும் சொல்லுவேன், சின்னசாமியார் இளைஞர்கள், இந்த பீடச் சிறுவர்கள், சிறு பிள்ளைகள் அவர்கள்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். ஏன்னா நான் போனோன்னாக்கா ஐயோ சாமியார் வராருன்னு உருன்னு இருப்பார் அப்படின்வாங்க. ஆனால் சின்ன சாமியார் அப்படி இருக்க மாட்டார், ஜாலியாக இருப்பார். அதுக்காக தான் அவரை ஆன்மீக ஆலோசகராக இவங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். எனவே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
உற்சாகம் கொடுக்கிற உங்களுக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இது என்னோட முதல் பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை, அதனால் இது என்னோட முதல் பேச்சு. ஏதாவது தப்பு இருந்தால் நான் மன்னிச்சிங்க, ஓகே? அதுவும் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த இயக்கம் என்பது நம்ம மறைமாவட்ட அளவில் 1976 யுவான் அம்ப்ரோஸ், அப்போ வந்து ஃபாதரு, அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கன்னா ஆட்டுப்பட்டி அந்தனியார் கோயிலில் YCS யங் கிறிஸ்டியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம பங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் அதே வருஷம்தான், 1976 ராஜா சாமியார் அடிகளார் அவர் இங்கே பங்கு தந்தையாக இருக்கும்போது இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதைய மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது யூத் யாருன்னு கேட்டால் DL நாதன் அண்ணன் யூத், அப்போது மிஷேல், இந்த மிஷேல் அண்ணன், இன்னொரு மிஷேல் அண்ணன் எப்பயும் அவர் யூத்து தான் அவங்க. அப்புறம் ஆல்பர்ட் சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று சொன்னார். அவங்கெல்லாம் அப்போ வந்து யூத்தாக இருந்து செயல்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தோய்வாடிந்தா இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் நம்ம பிறக்காத காலம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 2008க்கு மேலே, அப்போது நான் அதில் இணைந்து பணியாற்றும் போது 2008க்கு மேலே லாரன்ஸ் சொல்லிட்டு அண்ணன் வந்து எங்களை வந்து லீட் பண்ணிட்டு போனார். அப்போ ஃபாதர் தாமஸ் உடைய தலைமையில் அவர் தான் எங்களுக்கு வந்து லீட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேக்ரட் யூத் மூமெண்ட்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அது பசலிக்கா ஆனதுக்கப்புறம் சேக்ரட் பசலிக்கா யூத் மூமெண்ட்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ வினோத் லியோன் சேவியர் அவர் எங்கள் தலைமை ஆற்றினார். அப்போ நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி போட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாதரும் சின்ன ஃபாதரும். அதாவது 2008 12 வரைக்கும் நல்லா எரிஞ்சிருந்த ஒரு வேலைக்கு வந்து ஒரு தணலாக மாறிடுச்சு. ஸோ அந்த தணலை யார் ஏற்றுவான்னு பார்த்தா இப்போ வந்திருக்கிற எங்கள் 2 சாமியாரும் எங்களை நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இன்னும் ஒளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்களை தணலாக இருந்தவங்களை மறுபடியும் ஒரு ஒளியாக்கிய இருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் நாங்கள் மேற்கொண்டு இந்த பங்குக்கு என் பங்கில் நான் என்ன பண்ணணுன்றதை அவர் வழியாக நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மேற்கொண்டு செய்வோம். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி. அதோட அழகே வந்து பீச், பார்க். ஆனா இருக்கிறதுலே அழகு வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா நம்ம பசங்க. நம்ம எல்லார் கேங்லயும் ஒரு ஹீரோ இருக்கும். நம்ம எல்லாரும் அவனை பத்தியே பேசுவோம். ஆனா எப்பவுமே நம்ம கெத்து காட்டுறதுக்காக ஒருத்தன் வச்சு செம்மையா கலாய்ப்போம். இப்போ அவன் கதையை தான் பார்க்க போறோம். இப்ப நான் இவ்வளவு பேசுறேனே, நம்ம ஹீரோ யாருன்னா அதாவது நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஆளுனா, அவன் ஒரு பொம்பளை சோக்குங்க. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா பொண்ணுங்களுக்கு அவனை பிடிக்காது. நம்ம ஹீரோவை பத்தி அவர் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே கேட்போம். ஏங்க இவங்கடா ஃப்ரெண்ட்ஸ் பேசணும் இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. எடிட்ரு சீனை மாத்து. யோ இந்த சீன் இல்லையா, மாத்து. இந்த சீனுக்கு தான் வருவான் அவன். கொஞ்சம் பேசலான்னு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளா ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குங்க. அப்பையில இருந்து இந்த டெலிவரோட நிலைமை நான் சொல்லிதான் பார்க்கல, நீங்களே பாருங்க. இது எனக்கு மட்டும் தோணலங்க, நம்ம ஹீரோட அப்பாவே சொல்ல கேளுங்க. அவனுக்கு மெசேஜ் வந்ததை நானும் பாக்குறேன். நம்ம தலைமை ஓடுறான், சிரிக்கிறான், தாவறான், என்னென்னமோ பண்றாங்க.
மொத்தத்துல கடைசியில நம்ம ஹீரோ வெற்றி அடைஞ்சிட்டாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்ல, நீங்களே பாருங்க. என்ன டெல்சன், ஜாலியாக இருக்கிற போல? ஆமாண்டா, ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன்டா. அவளை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன்டா. உமா கூட சேட் தான் பண்ணி இன்னைக்கு அவளை போய் நேரில் போய் பார்க்க. நடத்து. டெல்சன், இம்மா நாளாக நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசி சேட் பண்ணி நிந்தியே. அது நாங்கள் தான். இந்த கதை அது என்னன்னாக்கா, அலை அடிச்சுக்கிட்டு வேலை வருது அப்படின்னா இவன் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அலை அப்படியே அடித்து வருது பாருங்க. கடைசியாக பார்த்தா அது பொண்ணு இல்லை, அது ஒரு பையன். அப்படியே அலை திரும்பி போயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வெரி சிம்பாலிக்காக ஒரு சில இமேஜஸ். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில டிஸ்கிரிப்பன்சிஸ் அதில் இருக்குது. இருந்தாலும் இந்த வயசில் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குதுன்னாக்கா, எக்ஸலண்ட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தெம். வெரி குட், எக்ஸலண்ட். நம்ம இறுதியாண்டூர் கோயிலையும் உள்ளே கொண்டாண்டானுங்க, படித்த ஸ்கூலு பெட்செம்டரையும் உள்ளே கொண்டாண்டானுங்க. லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு ஏமாற்றத்தில் இந்த ரெண்டையும் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டானுங்க. பரவாயில்ல, விடுங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. வெரி குட், கங்க்ராட்ஸ், வெரி குட். அடுத்தது இவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு வேலை கொடுத்துருக்குறேன். நம்ம பசிலிக்கா இதை மையமாக வச்சு ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் ஒன்று இவங்க அடுத்த ஆண்டு இந்த பங்கு தினம் கொண்டாடும் பொழுது இதே இடத்துல அதை ஃபில்ம் பண்ணுவாங்க. அதை நம்மளுக்கு போட்டு காட்டுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் 1 year டைம் இருக்குது. லெட் தம் டூ இட் வெல். எக்ஸலண்ட். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பங்கில் என் பங்கு. பேரண்ட்ஸ் டே, விமென்ஸ் டே, ஜென்ட்ஸ் டே கூட கொண்டாடி இருக்கிறோம். பெர்த் ஆஃப் பேரிஷ்னர்ஸ் டே. இது என்னுடைய வாழ்க்கையில் இந்த 63 கால என்னுடைய கால வாழ்க்கையில் இதே போல் ஒரு தினத்தை நான் பார்த்ததில்லை. பேரிஷ்னர்ஸ் டே மிக பெருமையாக இருக்கின்றது இந்த மேடையில் வாய்ப்பளித்தமைக்கு. முதலாவதாக என் பங்கில் என் பங்கு இந்த பாடற்குழுவுக்கு ஒரு பாங்கான ஒரு பங்கு. கடவுளுடைய படைப்புகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு குணத்தை கொடுக்கும். உதாரணமாக நறுமணம் வீசும் மலர்கள் கடவுளுக்கு அர்ச்சனை மலர்களாக நம்முடைய திருப்பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும். நறுமணம் வீசும் சாம்பிராணி தன்னை இழந்து கடவுளின் ஆலயத்தை தெய்வீக மனம் கமழும் இல்லமாக தெய்வீக சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தூபம் பொன்மேரி தூபமாக மெழுகுவர்த்தி தன்னை கரைத்து அந்த பலிப்பீடத்தை ஒளிர்வித்து மகிழ்கின்றது. பட்டு பூச்சிகள் அலங்கார துணிகளுக்கு வேண்டிய நூலினை கொடுத்து கடவுளின் பலிப்பீடத்தை போர்த்தி மகிழ்கின்றன. இப்படி தண்ணீர் கூட இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி தன் இயல்புக்கு ஏற்ப ஆலயத்தை சுத்தப்படுத்தும் பணியை செய்வதற்கு ஒரு பொருளாய் மாறுகின்றது. இவ்வாறு என் பங்கில் என் பங்கு இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பங்கு ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய பங்கை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் பொருட்கள், மலர்கள் பேசாது. ஆனால் கடவுளின் உயரிய படைப்பாகிய மனிதன் நாம் கடவுளை மகிமைப்படுத்த இந்த பங்கில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்?
உழைக்கும் கரங்களின் வாயிலாக பணிகள், கரங்கள், கர சேவைகள் நம் பங்கு. கடவுளின் திருக்கோயிலை காக்கும் கண்களாக நம் கண்கள், இமை மூடாத கண்களாக நாம் இந்த பங்கிற்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், திருவழிபாட்டு குழுவினர் மற்றும் சபையினர் எல்லோரும் இவ்வாறு கரங்களாக திருத்தலங்களை காண யாத்திரை செல்லும், பாத யாத்திரை செல்லும் கால்களாக நாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு விசித்திரம் என்னவென்றால், இதையெல்லாம் இந்த உலகம் முழுதும் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். ஆனால் இந்த குரல் ஒன்றுதான், இந்த மொழி, இந்த குரலின் வாயிலாக பல மொழிகளை, இங்கே நான் தமிழன், தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அங்கே ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு அவயத்தின் மூலமாகத்தான் பற்பல மொழிகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கண்களோ, கரங்களோ, கால்களோ அவை அனைத்தும் அதனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இது ஒன்றுதான் இங்கே தமிழ். இந்த குரல் வளத்தை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு மகிமைப்படுத்த பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா? இதுதான் கேள்வி. ஒவ்வொருவரும் ஒரு பங்கு. ஆனால் குரல் வளம் பெற்ற பல பேர் இருக்கலாம். அவர்கள் இந்த குரல் வளத்தை கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தன் பாங்கான ஒரு பங்கை இந்த பங்குக்கு நாம் செலுத்தலாம். ஆகவே அழைக்கின்றோம். மேலுமாக பற்பல வருடங்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், சிறு குறிப்பு, நான் 52 வருடங்களாக பாடற்குழுவில் இருக்கின்றேன். இந்த ஆலயத்திற்கு என் பங்காக 18 வருடங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இந்த பாடற்குழுவிற்கு மிகுந்த உதவி. இன்று வரை யாரும் களையவில்லை. பல பேருக்கு திருமணம் ஆகியிருக்கலாம். இன்று வரை களையாமல், சோர்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம் நம் பங்கில். இந்த பாங்கான ஒரு பங்கில் கடந்த 2006, 2011 வரை அருள் திரு தாமஸ் அடிகளார் இந்த பாடற்குழுவிற்கு மிகுந்த உரமேற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு இப்பொழுதுதான் மிக எழுச்சி ஊட்டும் விதமாக ஒரு சிறந்த பாடகரை நாம் அதிபர் தந்தையாக பெற்றிருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. காலை நேரத்தில் அவருடைய பிரசங்கத்தை உற்று நோக்கி அடுத்ததாக என்ன பாடலை போடலாம் என்ற ஒரு உந்துதல் எனக்கு காலையில் ரொம்ப இருக்கும். இவ்வாறு இந்த பங்கில் நம் பங்கை செலுத்தும் விதமாக இந்த பாடற்குழு மேலும் மேலும் சிறக்க இறைவனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நன்றி. என் பங்கில் என் பங்கு இந்த நிகழ்ச்சியில் மறைக்கல்வி வகுப்பை பற்றி ஒரு சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். நம் பஸ்லிக்காவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மறைக்கல்வி வகுப்புகள் 7:30 மணிக்கு பின்னர், திருப்பலிக்கு பின்னர் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த மறைக்கல்வி வகுப்பை இதற்கு முன்னால் இங்கு பணியாற்றிய அருட்தந்தைகளால் தொடங்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. தற்போது மறைக்கல்வி வகுப்பில் நம் பங்கிலும் துபாய்பட்டு பங்கிலும் சேர்ந்து மொத்தமாக 200க்கு உட்பட்ட மறைக்கல்வி பிள்ளைகள் மறைக்கல்வி பயிற்றுவிக்கப்படுகின்றனர். இவர்கள் வாரந்தோறும் மறைக்கல்வி வகுப்பிற்கு வருகை தருவதை வருகை பதிவீட்டில் பதிவு செய்கிறோம். மேலும் இவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இவர்களுக்கு காலை சிற்றுண்டி மறைக்கல்வி வகுப்பிற்கு பின்னர் வழங்கப்படுகிறது. இதுக்காக பலர் நன்கொடை வழங்கி வருகிறார்கள். அதில் முக்கியமாக வின்சென்ட் பவுல் சபையினரும் ஒருவராக. இந்த நேரத்தில் இந்த நன்கொடையாளர்களை எல்லாம் நினைத்து அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி பிள்ளைகள் அனைவருக்கும் தவறாமல் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பேக் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தானா
தந்தானா தந்தானா தந்தனன 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 எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க சேர்ந்து ஆடுங்க இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க ஆமா எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க சொல்லுங்க. அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு நம்மள சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்க யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும்
போல இங்கே யாருங்க சொல்லுங்க. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆண்டோட பேர் நமக்கு உதவி உண்டு. ஜெபிப்போமாக. விண்ணக தந்தை இறைவா, இதோ இந்த மாலை வேளையிலே எங்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து இந்த ஒரே குடும்பமாக வாழ அழைத்திருக்கின்றேன். அவற்றிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய அதிபர் தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவை இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லா வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.